إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. இரு ஆலிம்களுக்கிடையில் நபி மீது ஸலவாத்து கூறுகின்ற விடயத்திலே கருத்து முரண்பாடு தோன்றியுள்ளது. நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய இன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே அந்த இருவரில் ஒருவரால் இந்த விடயம் பற்றி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. உரைகளை ஆரம்பிக்கும் போது, குறிப்பாக ஜும்மா உரையில் ஆரம்பத்திலே அந்த உரையாற்றுபவர் ஸலவாத்து கூற வேண்டும் என்று இங்கு கேள்வி தொடுத்துள்ள ஆலிமின் நண்பர் ஒருவர் கூறியிருக்கின்றார். உரைகளின் ஆரம்பத்திலே ஸலவாத்து கூறுவது நபி வழி அல்ல என்பதை புரிந்திருக்கின்ற இந்த ஆலிம் இந்த விடயத்தில் சரியானது எது என்பதை தெளிவாக விளக்கம் தருமாறு கேள்வி தொடுத்திருக்கின்றார். நபி மீது ஸலவாத் கூறுவதை பொறுத்தவரையில் குர்ஆனிலே இது கட்டளையாக காணப்படுகின்றது. கட்டளைகளை முடியுமானவரை செய்யுங்கள் என்பது நபி அவர்கள் காட்டிய வழிமுறையாகும். இந்த விடயத்தில் அல்லாஹ்வின் கட்டளை என்ன? 33வது அத்தியாயத்தின் 56வது வசனம். நிச்சயமாக அல்லாஹும் வானவர்களும் நபி மீது ஸலவாத்து கூறுகின்றனர். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்து கூறி அதிகம் சலாம் கூறுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். குர்ஆனை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை மக்களுக்கு நீர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உம்மீது குர்ஆனை இறக்கி அருளினோம் என்பது அல்லாஹ்வின் கூற்றாகும். எனவே நபி மீது ஸலவாத் எப்போது எப்படி கூற வேண்டும் என்ற விளக்கத்தை சுன்னாவில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஷாஃபிஈ மதுஹபுடைய சட்டம், தொழுகையிலே அத்தஹியாத்தின் பிறகு ஸலவாத்து கூறவில்லை என்றால் தொழுகை ஏற்கப்பட மாட்டாது. அதே போன்று நாம் அறிந்த வரையில் ஜும்மா உரையிலே நபி மீது ஸலவாத்து கூறவில்லை என்றால் அந்த ஜும்மாவும் ஏற்கப்பட மாட்டாது என்று ஷாஃபிஈ மதுஹபிலே சட்டம் இருக்கின்றது. இதனைத்தான் இங்கு கேள்வி தொடுத்த ஆலிமுடைய நண்பர், அவர் பெரும்பாலும் ஷாஃபிஈ மதுஹபை சார்ந்தவராக இருப்பார். எனவே மதுஹபில் உள்ள சட்டத்தை அவர் எடுத்து கூறியிருப்பார். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் கட்டளையை நபி அவர்கள் எப்படி செயல்படுத்தினார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். உரைகளின் ஆரம்பத்திலே, குறிப்பாக ஜும்மா உரையில் நபி மீது ஸலவாத்து கூறும்படி அல்லாஹ் கூறவும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் கூறவும் இல்லை. அதான் முடிந்த உடனே ஸலவாத்து கூறுங்கள் என கூறிய நபி அவர்கள் உரையின் ஆரம்பத்திலே ஸலவாத் கூற வேண்டும் என்றால் அதனை ஏன் கூறவில்லை? அல்லது குர்ஆனுக்கு விளக்கம் கூறும் பொறுப்பு சுமத்தப்பட்ட நபி அவர்களை விட அதிகம் தெரிந்த இமாம்கள் இருக்கின்றார்களா? நபியை விட அதிகம் நான் அறிந்தவன் என்ற நம்பிக்கை இமாம் ஷாஃபி அவர்களிடம் இருந்ததா? நிச்சயமாக இல்லை. இமாம் ஷாஃபிஈ அவர்கள் அழகாக சொன்னார்கள், இந்த உம்மத்தில் நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர ஏனைய எந்த ஒரு மனிதருடைய ஒட்டுமொத்த கூற்றுக்களையும் எடுத்து நடப்பது ஒருபோதும் கட்டாயம் கிடையாது என்ற விடயத்திலே ஒட்டுமொத்த ஆலிம்களும் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் கூறுகின்றார். உரைகளின் ஆரம்பத்திலோ தொழுகையின் அத்தஹியாத்தின் பின்னரோ ஸலவாத்து கூற வேண்டும் என்ற சஹீஹான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. எனவே தொழுகையிலும் உரையின் ஆரம்பத்திலும் ஸலவாத் கூறாவிட்டால் அது ஏற்கப்படாது என்று கூறுவது ஒரு பக்கம் இருக்க, அங்கே ஸலவாத் கூறுவதற்கு வஹீயிலே எந்த ஆதாரமும் கிடையாது. அதான் முடிந்ததன் பிறகு என் மீது ஸலவாத்து கூறுங்கள் என நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
பிரார்த்தனையை ஆரம்பிக்கின்ற போது முதலிலே அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை வாழ்த்திவிட்டு சும்மல் யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதன் பிறகு நபி மீது ஸலவாத்து கூறி சும்மல் யது பஅது பிமா ஷாஅ, அதன் பிறகு அவர் நாடுவதை கொண்டு அவர் பிரார்த்திக்கட்டும் என நபி அவர்கள் துஆ செய்யும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அங்கே ஸலவாத்து கூற வேண்டும் என்று கூறினார்கள். இப்படி எங்கெல்லாம் ஸலவாத்து கூற வேண்டும் என்பதை கற்றுத்தந்த நபி அவர்கள் உரைகளை ஆரம்பிக்கும் போது ஸலவாத்து கூற வேண்டும் என்று கூறியதற்கு எந்த ஒரு வசனமும் ஆதாரம் கிடையாது, எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் ஆதாரம் கிடையாது. அந்த பிழையான தீர்ப்பை கூறிய ஆலிம் அதற்குரிய ஆதாரம் என நினைத்து அரபு மொழியிலே ஒரு ஹதீஸை முன்வைத்திருக்கின்றார். அதிலே ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஹதீஸிலே உரையின் ஆரம்பத்திலே நபி அவர்கள் ஸலவாத்து கூறும்படி கூறியதாகவோ அல்லாஹ் கூறியதாகவோ அல்லது தொழுகையின் அத்தஹியாத்திலே ஸலவாத் கூறுங்கள் என அங்கு நபி அவர்கள் கூறியதாகவோ அல்லாஹ் கூறியதாகவோ அதிலே எதுவும் கிடையாது என்பதை அந்த ஹதீஸை படிக்கின்ற நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஹதீஸிலே என்ன இருக்கின்றது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஏதேனும் ஒரு கூட்டம் ஒரு இடத்திலே அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்றால், நபி மீது ஸலவாத்து கூறவில்லை என்றால், மறுமை நாளிலே அது அவர்களுக்கு கைசேதமாக அமையும் என்று இந்த ஹதீஸிலே இருக்கின்றது. உரையின் ஆரம்பத்திலே ஸலவாத்து கூறுங்கள் என்று இருக்கின்றதா? நபி அவர்கள் உரையை ஆரம்பித்த போது ஸலவாத்து கூறி ஆரம்பித்தார்கள் என்று இருக்கின்றதா? எதுவுமே கிடையாது. எனவே அந்த ஆலிம் முன்வைத்த சட்டத்திற்கும் ஆதாரமாக முன்வைத்த ஹதீஸிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சஹீஹான ஹதீஸை முன்வைத்து பிழையான சட்டத்தை அவர் கூறியிருக்கின்றார். ஒட்டுமொத்தத்தில் நபி மீது ஸலவாத்து கூறும்படி அல்லாஹ் கூறிய கட்டளை, எப்போதெல்லாம் இதனை கூற வேண்டும் என்பதிலே பெரும் பெரும் இமாம்கள் கருத்து முரண்பட்டுள்ளார்கள். வாழ்நாளிலே ஒரே ஒரு முறை ஸலவாத்து கூறினாலும் போதுமானது என்று ஒரு சிலர் கூறியிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் ஒட்டுமொத்த ஹதீஸ்களையும் நாம் ஆய்வு செய்து சரியான முடிவை பெறுவதென்றால் அதனை இமாம் குர்துபி அவர்கள் தஃப்சீர்களிலே மிகச் சிறந்த ஒரு தஃப்சீர், அவர்களுடைய தஃப்சீரிலே எழுதியிருக்கின்றார்கள். அது ஏற்கத்தக்கதாகும், சரியானதாகும். அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், நபி அவர்கள் நினைவு கூறப்படும் போது அப்போது நாம் ஸலவாத்து கூறினால் இது பற்றி ஹதீஸ்களிலே வந்ததன் அடிப்படையில் நாம் குற்றவாளிகள் என்ற நிலையிலிருந்து நீங்கி விடுவோம் என்பதை எழுதியிருக்கின்றார்கள். நபி மீது அதிகம் அதிகம் ஸலவாத்தும் சலாமும் கூறும்படி ஏவிய அல்லாஹ்வின் கட்டளையை எங்கெல்லாம் நபி அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார்களோ அங்கே ஸலவாத்து சொல்வது போதுமானது என்ற விடயத்தை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எனவே உரையின் ஆரம்பத்திலோ தொழுகையிலே அத்தஹியாத் முடிந்தோ ஸலவாத்து கூறுவதென்பது வஹி மூலம் நெருவலியை கற்றுத்தந்த நபியின் வழிமுறை அல்ல. தொழுகையிலே ஜும்மாவிலே ஸலவாத்து கூறுவது கடமை என இருக்கின்ற ஷாஃபிஈ மதுஹபுடைய சட்டத்தை 4 இமாம்களில் ஏனைய மூவரும் ஒருபோதும் ஏற்கவில்லை. ஏனைய ஒரு சில இமாம்களும் அதனை அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் குர்ஆன் சுன்னாவிலிருந்து அதற்கு ஆதாரம் கிடையாது. எனவே உரையை ஆரம்பிக்கின்ற போது ஸலவாத்து கூறுவது நபியை அச்சொட்டாக பின்பற்ற விரும்புகின்ற முஸ்லிம் உலமாக்கள் அவர்களிலே நாம் உட்பட உரைகளை ஆரம்பிக்கும் போது நாம் ஸலவாத்து கூறுவதில்லை. ஏனென்றால் நபி அவர்கள் கூறவில்லை, கூறும்படி கற்றுத்தரவில்லை. அதே போன்று அத்தஹியாத் முடிந்ததும் நீங்கள் விரும்பியதை கொண்டு துஆ செய்யுங்கள் என நபி அவர்கள் கூறினார்களே ஒழிய அங்கே ஸலவாத்து கூறும்படி அது கடமை என்று, அது இல்லாவிட்டால் தொழுகை கிடையாது என்றெல்லாம்
நபி அவர்கள் ஒருபோதும் கூறவில்லை. எனவே அதிகம் அதிகம் ஸலவாத்தும் சலாமும் கூறுவது வியக்கத்தக்க நற்காரியங்களில் ஒன்றோ, அதே நேரம் அந்த ஸலவாத்தை உரைகளின் ஆரம்பத்திலோ தொழுகையின் அத்தஹியாத்தின் பிறகோ கடமையாக்குவது நபியின் சுன்னாவும் கிடையாது, வஹி மூலம் தரப்பட்ட இஸ்லாத்திலே ஆதாரபூர்வமான விடயமும் கிடையாது என்பதே உண்மையாகும்.